பக்தி கவசம் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னா பித்ருதோஷம் சம்மந்தப்பட்டது. ஒருத்தருடைய ஜாதகத்தில் பித்ருதோஷம் இருக்குது அப்படின்னா நமக்கு என்னென்ன விளைவுகள் அதனால் நமக்கு ஏற்படும், ஸோ அதே மாதிரி அந்த தோஷத்தை எப்படி நம்ம நிவர்த்தி செய்வது, ஸோ அந்த தோஷத்தினால் எப்படி ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம், அது மட்டும் இல்லை எத்தகைய பாவங்கள் நம்ம ஒரு விஷயம் செஞ்சுருக்கோம், எவ்வளோ பாவம் செய்கிறோம், அதில் எந்த பாவங்கள்லாம் நீங்கள் செய்கிறீங்க, எப்படி பித்ருதோஷம் அதனால் உண்டாகுது, இந்த மாதிரி ஒரு முக்கியமாக ஒரு சிறப்பான ஒரு தகவல்னே சொல்லலாம். ஸோ இதை தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடச்சிக்கொண்டே இருக்கும். முழு ஜாதகம் பார்க்கணுன்னாலும் என்னுடைய கன்சல்டேஷன் நம்பர் வீடியோவில் ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. லைவ் முடிஞ்சதும் அல்லது இந்த வீடியோ பதிவு முடிஞ்சதும் நீங்கள் காலர் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு ஜாதகம் பார்த்து கொள்ளலாம். முதல்ல பித்ருதோஷம் அப்படின்னா என்ன? ஸோ நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா சாந்தி அடையாமல் இருக்கிறாங்க அல்லது அவங்களுடைய ஆத்மா அமைதி இல்லாமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அதனால் எதிர்மறை விளைவுகள்லாம் கண்டிப்பாக சேர்ந்துடும். ஸோ அதனால் இந்த பித்ருதோஷத்தினால என்னென்ன நடக்கும்? திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள், திருமண தடைகள், தொழில் வியாபாரத்தில் விருத்தி அடையாமல் இருக்கிறது, உடல் ரீதியாக பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது, மன உளைச்சல் எதுக்குன்னே தெரியலை ஆனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு நிலைகள். ஸோ இது எல்லாமே ஏற்படும். பித்ருதோஷம் நிவர்த்தி செய்வது எப்படி அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது முன்னோர்களுக்கு சரியான திதி தர்ப்பணங்கள் கொடுக்குறீங்கன்னா பித்ருதோஷம் சார்ந்த விஷயங்கள் உங்களை அண்டாது. சரிங்களா? ஸோ இப்போது ஒவ்வொரு விஷயமாக உள்ளே என்டர் ஆகலாம். ஸோ முதல்ல எப்படிப்பட்ட பாவ செயலை செஞ்சுருந்தா இந்த தோஷம் வரும், யார் யாருக்கு வரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பித்ருதோஷம் உள்ளவங்களுக்கு மெயினாக திருமணம் நடக்காது அவ்வளோ சீக்கிரத்தில். குழந்தை பாக்கியம் சார்ந்ததில் ஏகப்பட்ட தடைகள் தரும். அடுத்ததாக பார்த்தோன்னா நம்மளுடைய மறைந்த முன்னோர்களை தான் நம்ம பித்ருக்கள் அப்படின்னே அழைக்கிறோம். ஸோ அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையாமல் இருக்குது அப்படின்னா அதனால் வருகின்ற தோஷம்தான் இந்த பித்ருதோஷம் அப்படின்னு சொல்வதே. சரி, ஜாதகத்தில் சூரியன் அல்லது சந்திரன் பார்த்திங்கன்னா ராகுடனோ அல்லது கேது கூட சேர்ந்து இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக பித்ருதோஷம் உண்டு அப்படிங்கிறது அர்த்தம். பித்ருதோஷத்துக்கு அப்போ என்ன தான் பரிகாரம்? ராமேஸ்வரம் செல்லலாம், திலஹோமம் செய்யலாம் அங்கே, அல்லது கயா சிரார்த்தம் செய்வது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா காசி, அலகாபாத், பத்ரிநாத் சென்று தவசம் கொடுக்கறது, திருவெண்காடு சென்று பார்த்திங்கன்னா திதி கொடுக்கறது, இது எல்லாமே தோஷத்துக்கு பரிகாரம்தான். ஒரு குடும்பத்தில் யாரேனும் விபத்துக்கள்லையோ அல்லது தற்கொலை பண்ணியோ இறந்து போகிறாங்கன்னா கண்டிப்பாக திலஹோமம் செய்யணும். அனைவருக்குமே இயற்கையாக மரணம் வந்திருக்கு முன்னோர்களுக்கு அப்படிங்கும் பொழுது திலஹோமம் செய்வதுக்கு அவசியமே கிடையாது. சரிங்களா? பித்ருதோஷத்தினால என்ன தீய விளைவுகள் நமக்கு உண்டு? பித்ருதோஷம் உள்ளவர்களுக்கு திருமணம் டிலே ஆகிறது, அடுத்து விவாகரத்து ஆகிறது, அல்லது தம்பதியினர்கிட்ட அந்யோன்யம் இல்லாமல் போகிறது, குழந்தை பாக்கியம் டிலே ஆகிறது, கடுமையான உடல் உபாதை, மனநோய் சார்ந்த விஷயங்கள், தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனைகள், இந்த மாதிரி ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கிறாங்கன்னா அதுக்கு அதிகப்படுத்தும். கலப்பு திருமணம் சார்ந்த விஷயங்களும் இதில் நடக்கும். பெற்றோருக்கு தெரியாமல் ரகசியமாக திருமணம் செய்கிறது. ஸோ அல்லது இந்த தோஷம் இருக்கக்கூடிய தம்பதியினர் 2 பேருக்குமே தோஷம் இருக்குது அப்படின்னா 2 பேர்த்துக்குமே பார்த்திங்கன்னா உண்மையாக செயல்பட மாட்டாங்க கணவன் மனைவி. இப்போ ஒரு தாய் தந்தையருக்கு ஒரு குழந்தை பிறக்குது, பெண் குழந்தையாக இருக்குது, திருமணமாகி போன பிறகுமே சரி அந்த பித்ருதோஷம் சார்ந்த விஷயங்கள் அந்த பெண் பிள்ளைக்குமே தொடரும். ஸோ திருமணத்துக்கு முன்னாடி இருந்தது பின்னாடி இருக்காது, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இந்த பித்ருதோஷத்தில் கிடையாது. ஸோ அதனால் இந்த தோஷம் கடுமையான ஒரு தோஷம். ஸோ மூல வளர்ச்சி இல்லாத ஒரு மாற்றுத்திறனாளி
மாற்றுத்திறனாளியுடைய குழந்தைங்க பிறக்குது அந்த அமைப்பில் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த குடும்பத்தில் இந்த பித்ருதோஷம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு உக்கிர நிலையில் இருக்கக்கூடிய நிலைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் எப்படி பரிகாரம் செய்கிறதுன்னு சொல்லிட்டேன். ஸோ யாரெல்லாம் திலஹோமம் ராமேஸ்வரத்தில் செய்யணும், அதே மாதிரி வந்துட்டு பத்ரிநாத் சென்று ஒரு திவசம் கொடுக்குறதாகட்டும், திருவெண்காட்டில் வந்து பார்த்திங்கன்னா திதி கொடுக்கறது, ஆண் வாரிசு சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், ஸோ கணவருக்கு வந்துட்டு எத்தனை தாரங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு முறையாக செய்வதாகட்டும், இதெல்லாம் தெளிவாக வந்து சொல்லியாச்சு இந்த வீடியோ பதிவில். இதற்கு மேலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் வருது அப்படின்னா தாராளமாக உங்களுடைய சந்தேகங்களை இந்த கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். மீண்டும் மற்றொரு சிறப்பான ஒரு ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் வந்து நன்றி, வணக்கம்.